வணக்கம். பொதிகையின் மாலை செய்திகளுக்காக அருணா ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குரோவேஷியாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு அந்நாட்டின் உயரிய மன்னர் தோமிஸ்லாவ் விருது. இந்திய பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக அறிவார்ந்த விஷயங்கள் உள்ளன. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமை முற்றிலும் ஒழிக்கப்படும். ராகுல் காந்தி. மக்களவைக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு. அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி களத்தில் இந்தியா மலேசியா. விரிவான செய்திகள். குரோவேஷியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு மன்னர் தோமிஸ்லாவ் விருது வழங்கி அந்நாட்டு அரசு கௌரவித்துள்ளது. இந்தியா குரோவேஷியா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தி ஒட்டுமொத்த உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட ராம்நாத் கோவிந்தின் சிறப்புமிக்க பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த விருதினை குரோவேஷிய அதிபர் வழங்கினார். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையே நட்பையும் கூட்டுறவையும் மேம்படுத்தியதற்காகவும் இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இந்தியா குரோவேஷியா நட்புறவிற்கு ராம்நாத் கோவிந்த் அர்ப்பணித்தார். குரோவேஷியா, பொலிவியா, சிலி ஆகிய 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக ராம்நாத் கோவிந்த் குரோவேஷிய தலைநகருக்கு நேற்று போய் சேர்ந்தார். அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று அவர் குரோவேஷிய அதிபருடன் விரிவான பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையே தூதுக்குழு நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. இந்திய பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியாக அறிவு சார்ந்த விஷயங்கள் செயல்படுகின்றன என்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் உந்துதல் சக்தியாக அவை செயல்படுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள இந்திரா காந்தி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிகழ்ச்சியில் 16வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் சர்வதேச அளவில் போட்டிகளை சந்திக்கும் அளவிற்கு உயர்கல்வித்துறையிலும் ஆராய்ச்சித் துறையிலும் இந்திய இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய அளவில் அறிவுசார் விஷயங்களுக்கு இந்தியா ஒரு சிறந்த நாடு என்பதை மீண்டும் நிரூபிப்பதற்கான காலம் தற்போது கனிந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர், கல்வி என்பது வருமானத்திற்காக மட்டும் அல்ல என்பதை இளைய சமுதாயத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து முனைவர் பட்டம் உள்ளிட்ட பட்ட மேற்படிப்புகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் கௌரவித்தார். கேரளா, கர்நாடகா, மும்பை உயர்நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை நியமிப்பது தொடர்பாக 16 வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் S.A. பாப்தே, N.V. ரமணா ஆகியோரை கொண்ட கொலீஜியம் இந்த பரிந்துரையை மத்திய அரசுக்கு அளித்துள்ளது. கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக ஸ்டானிஸ்லாவ் தயாஸ், முகமது நியாஸ், K.K. பால் ஆகியோரின் பெயர்களையும், கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக சாவனூர் விஸ்வஜித் ஷெட்டி, சிங்காபுரம் ராகவாச்சார், கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட 8 பேரையும், பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக அவினாஷ் கரோட் உள்ளிட்ட 5 பேரையும் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகமான இஸ்ரோ ஒரே நேரத்தில் 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டு அதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ரேடார் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள எமிசாட் என்ற செயற்கைக்கோள் உட்பட 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. லித்துவேனியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களும் இதில் அடங்கும். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கட் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் நக்சல் தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதிகளில் மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படையினர் இதே தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் 4 நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இலங்கையின் தியாத்தலாவா பகுதியில் இந்தியாவும் இலங்கையும் கூட்டாக நடத்தும் மித்ர சக்தி 6 என்னும் ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. 2 வாரம் நடைபெறவுள்ள இந்த கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்பதற்காக 11 ராணுவ அதிகாரிகள் உட்பட 120 ராணுவ வீரர்கள் கொண்ட இந்திய குழுவினர் நேற்று மாலை இலங்கை சென்றனர். இத்தகைய பயிற்சி ஆண்டுதோறும் இந்தியாவிலும் இலங்கையிலும் மாறி மாறி நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த கால பயிற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து இதுவரை பிரிவு நிலையில் இருந்த பயிற்சி தற்போது முழு கம்பெனி நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் ராணுவங்களுக்கு இடையே பரஸ்பர புரிதலையும் செயல்பாட்டையும் விரிவுபடுத்துவதாக இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாடுகள் தாண்டிய பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கான திறனை அதிகரிப்பதற்கும் கூட்டாக மேற்கொள்ளப்படும் யுக்திகளை செயல்படுத்தவும் முறியடிக்கும் திறன்களை வளர்ப்பதற்கும் இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். ராணுவங்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொண்டு பின்பற்றுவதற்கும் கூட்டுப் பயிற்சி சிறந்த நடைமுறையாகும். இந்த ஆண்டு நடைபெறும் கூட்டுப் பயிற்சியில் டாங்குகள் பிரிவுடன் பொறியாளர்கள், சமிகையாளர்கள், மருத்துவ ஊழியர்கள் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். ராணுவத்தினருக்கு இடையேயான பயிற்சி என்ற போதும் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றிலும் ராணுவ வீரர்கள் பங்கு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தேர்தல் செய்திகள். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்தது. நாடு முழுவதும் மக்களவைக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இதற்கான முதற்கட்ட வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. 20 மாநிலங்களில் சுமார் 91 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 97 மக்களவைத் தொகுதிக்கு நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்தது. தமிழகத்தில் 39, கர்நாடகாவில் 14, மகாராஷ்டிராவில் 10, உத்தரப்பிரதேசத்தில் 8, அஸ்ஸாம், பீகார், ஒடிஷாவில் தலா 5, சத்தீஸ்கட், மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா 3, ஜம்மு காஷ்மீரில் 2, மணிப்பூர், திரிபுரா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் தலா 1 இடங்களுக்கும் வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. வரும் மார்ச் 29ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமை முற்றிலும் ஒழிக்கப்படும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் சூரத்கடில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வறுமையை எவ்வாறு ஒழிப்பது என்பது பற்றி காங்கிரஸ் கட்சி கடந்த 6 மாதங்களாக திட்டமிட்டு வருகிறது என்றார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள 20% குடும்பங்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் நாட்டில் ஒருவர் கூட ஏழையாக இருக்க மாட்டார் என்றும் நாட்டிலிருந்து வறுமை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது 14 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மேலே மீட்கப்பட்டனர் என்றும் ராகுல் காந்தி கூறினார். வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலுக்கு 4 வேட்பாளர்களின் பெயர்களை கொண்ட மேலும் ஒரு பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. இதன்படி கர்நாடகாவின் பெங்களூரு ஊரக தொகுதியில் அஸ்வத் நாராயணனும், பெங்களூரு தெற்கு தொகுதியில் தேஜஸ்வி சூர்யாவும் போட்டியிடுகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக ராஜ்வீர் சிங் வால்மீகி அறிவிக்கப்பட்டுள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தின் நவ்காங் தொகுதியில் ரூபக் சர்மா போட்டியிடுவார். இந்த பட்டியலுடன் இதுவரை 310 வேட்பாளர்களின் பெயர்கள் மக்களவைத் தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒடிஷா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிஜாப்பூர் தொகுதி வேட்பாளராக சனத் கத்தியாவை பிஜேபி அறிவித்துள்ளது. இவர் இந்த தொகுதியில் தொடர்ந்து 5வது முறையாக போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெலுங்கு தேசம் கட்சி அதிக அளவில் பண விநியோகத்தை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் இது தொடர்பாக புகார் அளிக்க முடிவு செய்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் நாடாளுமன்றத்துடன் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தலைவர் ஜிவிஎல் நரசிம்மா, தெலுங்கு தேசம் கட்சி தேர்தலில் வெற்றி பெற பண அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை தாங்கள் அணுக இருப்பதாகவும், தெலுங்கு தேசம் கட்சி இதுவரை செலவு செய்த தொகை குறித்து ஆய்வு நடத்த சிறப்பு தேர்தல் செலவின அலுவலரை நியமிக்க வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் இதுவரை நடத்திய அதிரடி சோதனையில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 540 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் உள்ளிட்டவை தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் உள்ளிட்ட பல துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இதுவரை சுமார் 143 கோடியே 47 லட்சம் ரூபாய் பணமாகவும் 89 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் 130 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் 162 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, வைர நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தவிர 12 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். சார், கிராமத்துல எல்லாரும் கதவ மூடினாங்க. மீசக்காரர் நாச்சிமுத்து மட்டும் மூடல. நாச்சிமுத்துக்கு புரிய வையே, கழிப்பறைக்கு வழிய காட்டு, வழிய காட்டு, வழிய காட்டு. நாச்சிமுத்து, இந்த கழிப்பறைய கட்டினதுல இருந்து வெளிய போகல. பையன் 15 நிமிஷமா வெளிய வரல, அடக்க முடியல. ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாரும் கதவை மூடி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியில போனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் வந்துடும். விழப்போ நாச்சிமுத்து. கதவை மூடி வையுங்க எல்லாரும் தினமும் எப்பவும். இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்பவும் மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னத்தை வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பதிவு செய்யாத கட்சிக்கு ஒரே சின்னத்தை வழங்க முடியாது என்ற தேர்தல் ஆணைய விதிப்படி டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னம் வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது தினகரன் தரப்பில் பொது சின்னம் ஒன்று வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது. இதற்கு பதிலளித்துள்ள தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையின் அமர்வு பொது சின்னம் வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் கட்சியை பதிவு செய்த போதிலும் நிரந்தர சின்னம் வழங்க 30 நாட்கள் ஆகும் என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், ஒரு கட்சிக்கு சின்னம்தான் முக்கியமான ஒன்று என்றும், எனவே தினகரன் கட்சிக்கு பொது சின்னம் வழங்க பரிசீலிக்க வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்துள்ளது. கரூரில் அஇஅதிமுகவினர் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டு வருவதாக திமுக மாவட்ட செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரைக்கு ஆதரவாக 200க்கும் மேற்பட்ட அஇஅதிமுக தொண்டர்கள் தேர்தல் விதிகளை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவே பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும், காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஜோதிமணி வேட்புமனு தாக்கல் செய்தபோது வேண்டுமென்றே பிரச்சினைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார். மேலும் இதுகுறித்து காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் புகார் கூறிய போதும் அவர் வேண்டிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். தேர்தல் விதிமுறை மீறலுக்கு உடந்தையாக செயல்படும் காவல்துறை துணை கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்தை அவர் கேட்டுக் கொண்டார். திமுக கூட்டணியில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தயாநிதி மாறன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை ஷெனாய் நகரில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலரிடம் மனு தாக்கல் செய்த பின்னர் பேசிய அவர், நாட்டில் நிலவி வரும் குடிநீர் மற்றும் மின்வெட்டு பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல் தேனி மக்களவைத் தொகுதியில் அமமுக வேட்பாளராக போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார்.
நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் இது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணி, சிந்தாதிரிப்பேட்டை, சூளை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அஇஅதிமுக கூட்டணி கட்சியான பாமக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பேசினார். அண்டை நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை பொறுக்காமல் சில தீவிரவாதிகளை பயன்படுத்தி நாட்டை நாசப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற இந்த சூழ்நிலையில் மிக திறமையாக நாட்டை வழிநடத்தக்கூடியவர் தான் பிரதமர் பொறுப்பில் இருக்க வேண்டும். அந்த வகையில் மீண்டும் பிரதமராக மோடியை கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அஇஅதிமுக தலைமையில் வலிமையான கூட்டணி ஒன்றை உருவாக்கி தேர்தலை சந்திப்பதாகவும் அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து வில்லிவாக்கம், அயனாவரம் வழியாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்யும் அவர் பின்னர் ரேஸ்கோர்ஸ் சாலை, மத்திய கைலாஷ் ஆகிய இடங்களிலும், விருகம்பாக்கம், ஏரிக்கரை, தியாகராய நகர், கோடம்பாக்கம் ஆகிய பகுதிகளிலும் பொதுமக்களை சந்தித்து உரை நிகழ்த்தி இன்றைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற செய்தால் 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சி அறிவித்த திட்டங்களின் பெயரை மாற்றி பாஜக செயல்படுத்தி வருவதாக கூறினார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பிற்காக 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். நேர்மையான, நியாயமான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணிபுரியும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப் போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் 1000 பேரை காப்பாற்றுவதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் எதிர்பாராத விதமாக 13 பேர் பலியானார்கள் என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய கருத்துக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக வாக்காளர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி.ஜே. வினய் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திண்டுக்கல் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் முக்கிய இடங்களில் விளம்பர பேனர்கள் அமைத்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் தேர்தல் விழிப்புணர்வு பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தஞ்சாவூரில் நேர்மையான வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மாணவ மாணவியர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்மை காலமாக தேர்தலில் நேர்மையாக வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நாடு முழுவதும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 100% அனைவரும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தஞ்சை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் மற்றும் ஹோசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மகளிர் குழுக்கள் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்குவது, விளம்பர பலகை மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்றவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட மகளிர் திட்ட அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார வாகன தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அஞ்சல் அட்டை மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகத்தில் அஞ்சல் அட்டை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார்.
திருவாரூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள், பேனர்கள் அகற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 21 மாவட்டங்களில் உள்ள மாநகராட்சி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்து ஆகியவற்றில் வைக்கப்பட்டிருந்த கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மீதமுள்ள மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் அகற்றி அறிக்கை அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து திருவாரூர் மாவட்டத்தின் பல இடங்களிலும் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த கட்சிக் கொடிகள், பேனர்கள், கொடிக்கம்பங்கள் ஆகியவை அகற்றப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் அருகே ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,74 லட்சம் ரூபாய் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்டது. திண்டுக்கல்லை அடுத்துள்ள கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் வங்கியில் இருந்து 2,54 லட்சம் ரூபாய் வாகனம் ஒன்றில் கொண்டு செல்லப்பட்டது. திண்டுக்கல் பழனி சாலையில் வாகனத்தை சோதனை மேற்கொண்ட பறக்கும் படை அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்துச் செல்வதை அறிந்து அதை கைப்பற்றினர். இதேபோல் ஆதிலட்சுமி குளம் பகுதியில் உள்ள வங்கியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 13 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம், வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் இலவச பொருட்கள் விநியோகம் ஆகியவற்றை தடுக்க 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பதற்காக உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5,95,000 ரூபாய் மற்றும் கொண்டலாம்பட்டி வாகன சோதனையின் போது கேரளாவிலிருந்து பெங்களூருக்கு சென்ற மினி லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7,30,000 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர். தற்போது வரை சேலம் மாவட்டத்தில் மட்டும் உரிய ஆவணங்களின்றி 4,46,37,000 ரூபாய் மற்றும் தங்கம், வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரியலூரில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் இயந்திரத்தை கையாள்வது குறித்த பயிற்சி நிகழ்ச்சியில் வாக்குப்பதிவு மைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு மைய அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவது குறித்த பயிற்சி மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் 297 வாக்குப்பதிவு மையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மைய அலுவலர்கள் கலந்து கொண்டு பயிற்சியை மேற்கொண்டனர். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை பெண் அதிகாரி மூலம் விசாரணை மேற்கொள்ள சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி ஏராளமான பெண் வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பாக அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் பொள்ளாச்சி சம்பவத்தில் சிபிஐக்கு வழக்கை மாற்றிய தமிழக அரசு அந்த அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை குறிப்பிட்டதன் மூலம் தனது கடமையிலிருந்து தவறிவிட்டதாகவும், தமிழக அரசின் இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குரியதாக மாற்றிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கில் பெண் அதிகாரியை நியமித்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் 6 பேர் பலியானார்கள். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த நெமிலி கிராமத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும்போது கிருஷ்ணமூர்த்தி என்பவரை விஷவாயு தாக்கியுள்ளது. அவரை காப்பாற்றிச் சென்ற அவரது மகன்கள் கண்ணன் மற்றும் கார்த்திக் ஆகியோரும் விஷவாயு தாக்கி மயங்கி விழுந்தனர். இதனை அறிந்ததும் அங்கு குடியிருக்கும் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 3 பேர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோரை காப்பாற்ற சென்றபோது அவர்களையும் விஷவாயு தாக்கியது. இதையடுத்து பலியான 6 பேரின் உடல்களையும் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிக மிக முக்கியமானவர்கள் பயன்பாட்டிற்காக 3,600 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெலிகாப்டர்கள் வாங்கிய வழக்கு தொடர்பாக பாதுகாப்புத்துறைக்கான முகவர் ஒருவரை அமலாக்க இயக்ககம் கைது செய்துள்ளது. கருப்பு பண மோசடி சட்டத்தின் கீழ் நேற்று இரவு சூசன் மோகன் குப்தா என்பவர் கைது செய்யப்பட்டதாக அமலாக்க இயக்கக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேரம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு தளவாடங்கள் தொடர்பான பேரங்களிலும் குப்தாவுக்கு தொடர்பு இருப்பதாக அவர்கள் கூறினர். இதற்கிடையே அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வழக்கில் இடைத்தரகராக இருந்ததாக கூறப்படும் ராஜீவ் சக்சேனா குற்றத்தை ஒப்புக்கொள்பவராக மாறுவதற்கு தில்லி நீதிமன்றம் ஒன்று நேற்று அனுமதி வழங்கியது. இலங்கை அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அந்நாட்டு கடற்படையினர் கைது செய்தனர். தமிழக மீனவர்கள் 13 பேரை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்த 3 விசைப்படகுகளையும் பிடித்துச் சென்ற அவர்கள் காங்கேசன் துறை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இதற்கிடையே ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்ததாகவும் அதனால் மீனவர்கள் மீன்பிடிக்காமல் திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக முடிவில் 424 புள்ளிகள் அதிகரித்து 38,233 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 129 புள்ளிகள் அதிகரித்து 11,483 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 86 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,512 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,064 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1 கிலோ 41,300 ரூபாயாகவும் 1 கிராம் 41 ரூபாய் 30 காசாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 67 காசாகவும் டீசல் விலை 70 ரூபாய் 26 காசாகவும் உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெறும் அஸ்லன் ஷா ஹாக்கி போட்டித் தொடரில் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா மலேசியா அணிகள் தற்போது விளையாடி வருகின்றன. மற்ற ஆட்டங்களில் ஜப்பான் அணி கனடா அணியுடனும் போலந்து அணி தென்கொரியா அணியுடனும் விளையாடுகின்றன. இந்தியா தென்கொரியா இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டதால் ஆட்டம் டிராவில் முடிந்தது. ஒரு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு போட்டி டிரா ஆனதால் 6 அணிகள் விளையாடும் போட்டிகளில் இந்தியா 4 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. தொடர்வது வானிலை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இன்று வறண்ட வானிலையை காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சேலத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருந்தது. தருமபுரியில் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளான வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உட்பட 10 மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னையை பொறுத்தவரை பகலில் வானம் தெளிவாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குரோவேஷியாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு அந்நாட்டின் உயரிய மன்னர் தோமிஸ்லாவ் விருது. இந்திய பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக அறிவார்ந்த விஷயங்கள் உள்ளன. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமை முற்றிலும் ஒழிக்கப்படும். ராகுல் காந்தி.
மக்களவைக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு. அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி களத்தில் இந்தியா மலேசியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தியறிக்கை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.